ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம் அப்போ கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அப்படின்றவங்க கிரகண நேரத்தில் வெளியில் போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது, அப்படி ஏதாவது குடித்தா உன் குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இதுவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியாக இருந்தால் இன்னும் அது உங்களுக்கு பயத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பொதுவாக கிரகண நேரங்களில் கர்ப்பிணிகள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அண்ட் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதையுமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலில் நிறைய ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கான வீடியோஸ் வந்துட்டுருக்கு. வீக் பை வீக், மந்த் பை மந்த் குழந்தை எந்த மாதிரி வளருவாங்க, முக்கியமான ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு அண்ட் நீங்கள் போட வேண்டிய தடுப்பூசிகள் பற்றியும் அண்ட் சாப்பிட வேண்டிய உணவுகளை பற்றியுமே நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே தனி பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்குரிய இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இந்த வருடத்திற்கான 2வது சந்திர கிரகணம். அது இன்னைக்கு இரவு 8:58க்கு ஸ்டார்ட் ஆகி 2:25க்கு முடியுது. நிறைய பேர் 9:58க்கு ஸ்டார்ட் ஆகி 1:25க்குனா முடியுது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது கரெக்ட் கிடையாது. 8:58க்கு ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு கரெக்டாக 2:25க்கு முடியுது. இந்த 5.5 மணி நேரம் தான் உங்களுக்கு இந்த வருடத்திற்கான சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சந்திர கிரகண நேரங்களில் தான் நீங்கள் சில விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டைமில் அதிகப்படியான நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். இதனால் உங்களுக்கும் சரி, உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் சரி பெரிய அளவுக்கு ஆபத்து கிடையாது. இருந்தாலும் சில உடல் உபாதைகள் ஏற்படும் அப்படின்ற காரணத்துக்காக தான் உங்களை இந்த கிரகண நேரங்கள்லாம் இந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது. இதே போல தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரேடியேஷன் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால இந்த இரவு வேளைகளை நைட் வாக்கிங் போகிறது, இல்லை அப்படின்னா லேட்டாக சாப்பிட்றது, எனக்கு 10 மணிக்கு மேலே சாப்பிட்டா தான் எனக்கு பசியே அடங்கும், இல்லைன்னா பசி எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்ததுன்ற பட்சத்தில் நீங்கள் இரவு வேளை உணவை 8 மணிக்குனா சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு பழம் சாப்பிட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு வேளைகளை இறைச்சியை தவிர்த்துருங்க. அதாவது நான்வெஜ் நீங்கள் நார்மலாக இருக்கும் பொழுதும் சரி, நைட்டு சமயத்தில் நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்காதீங்க. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது நிறைய உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நைட்டு சமயத்தில் இந்த சப்பாத்தி, பரோட்டா இல்லை மைதா மாவால் செய்யக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் நைட் சமயங்களில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹெல்த்தியான உணவுகளையும் எடுத்துக்கோங்க. இரவு வேலை நீங்கள் நடக்கிறீங்க, எப்போவுமே வாக்கிங் போயிட்டு தான் படுப்பேன் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளியில் போகாதீங்க. அப்படியே வெளியில் போகணுன்ற சுச்சுவேஷன்ஸ் இருந்ததுன்னா வயிற்றை மறைக்கிற மாதிரி சில துண்டோ இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஷாலோ போட்டு மறைச்சிக்கோங்க. வெளியில் கட்டாயம் போய் தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் போங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இரவு வேலையில் ட்ராவல் பண்ணி போகிறது, அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது தற்காலிக செயல்களை எதுவும் செய்கிறத தவிர்த்துக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு வேளைகளை நீங்கள் மொபைல்ஸோ இல்லை லேப்டாப்ஸோ யூஸ் பண்ணுறதை, எலக்ட்ரானிக் ஐட்டத்தை கொஞ்சம் உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா ரேடியேஷன் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தானே தவிர்த்து இது 100% நம்மளுக்கு இது பண்ணும் அப்படின்னா சொல்ல முடியாது. ரேடியேஷன்ஸ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, இன்றைக்கி ஒரு நாள் அவாய்ட் பண்ணுறதுல எந்தவித தப்பும் கிடையாதுல்ல. அதனால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கிரகண நேரத்தில் தூங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தூங்கலாம். நல்லா தூங்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தூக்கம் இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டிட்டு இடுப்போட ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. அது உங்களுக்கு தூக்கத்தை வர வைக்கும். இல்லைன்ற பட்சத்தில் ஒரு கிளாஸ் மில்க் குடிச்சிட்டு படுத்திங்கனாலே அதுவுமே உங்களுக்கு தூக்கத்தை வர வைக்கக்கூடியதாக இருக்கும். தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக குடிக்கலாம். பெரியவங்க இது அது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் வெளியில் போகிறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை வெறும் கண்ணால் பார்க்குறது, இல்லை அப்படின்னா வானத்தில் தெரியுதா, அந்த ரெட் மூன் தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவேன். நீங்கள் இந்த கிரகண சமயங்களில் ஹெவியான ஒர்க் எதுவும் பண்ணாதீங்க. சில பேர் நாளைக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கு இன்றைக்கி நான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பண்ணுவீங்க. ஏர்லி ப்ரெக்னன்சியாக இருந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிரகண சமயங்களில் கத்தி, கத்திரிக்கோல் இல்லை அப்படின்னா இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையும் கையில் வச்சுக்காதீங்க. இப்போ பழம் கட் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே கட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜிக்கு அட்ராக்ட் ஆகக்கூடியது. அதனால தான் அது எல்லாத்தையுமே உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இது சயின்டிஃபிக் படி உங்கள் குழந்தையை பாதிக்காது. இருந்தாலும் உங்கள் குழந்தையோட மனநிலையை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் வேண்டாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடியது. நீங்கள் எந்த விஷயங்களுக்கும் ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏர்லியராக சாப்பிட்ருங்க. செரிமான கோளாறு வராத அளவுக்கு சாப்பிட்ருங்க. இடையில எதுவும் யூரின் வந்தது அப்படின்ற பட்சத்தில் இல்லை நான் வெளியில் போய் தான் யூரின் போகணும்
பண்ணணும், இல்லை பாஸ் பண்ணணும், இல்லை பாத்ரூம் போகணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வைத்த ஒரு துணி இல்லைன்னா துண்டு போட்டு மறைச்சிட்டு போங்க. எந்தவித பயமுமே கிடையாது. வெளியிலே போகிறதுக்கு ஐயோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யூரின்னா அடக்கி வைக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரிலாக்ஸாக இருங்க. வெறும் கண்ணால் பார்க்கறத தவிர்த்துக்கோங்க. இது மட்டும் போதுமானது. இதுதான் இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ், உங்கள் ப்ரெக்னன்சி ஹெல்த்தி ஆக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம சேனலில் வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படிங்கிறது இருக்கும். முக்கியமாக ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட்ஸ்ன்ற அந்த டைட்டிலை கிளிக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுடைய இந்த கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் நன்றி.